சார் வணக்கம். ஹரி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். லகரம் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி சார். தமிழ்நாட்டில் இருக்க அவல நிலையெல்லாம் எடுத்து லகரம் டிவி வந்து வழங்கி வருது. இதனால வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில கொண்டு வர்றாருங்க. ரொம்ப எல்லாம் ரொம்ப நன்றி. மக்களுக்கு கண்டிப்பா வந்து மக்களுக்காண்டி என்றைக்கும் நாங்க உழைக்க தயாரா இருக்கோம். இப்ப இன்னைக்கு தகவல் என்ன சார்? சார், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஆ, அந்த துறையில பாத்தீங்கன்னா லஞ்சம் தலைவிரித்து ஆடுது சார். சரி. அதுல வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து ஆ, சீனியர் ஐஏஎஸ்ஸா இருக்காரு. சரி. முதல்வருக்கு நம்பிக்கைக்குரிய ஐஏஎஸ்ஸா வலம் வந்தவர். ஆ, முதல்வரே வந்து சொல்லியிருக்காரு, ஆ, சென்னை மாநகராட்சியில நடந்த ஊழல் பற்றி விசாரணை பண்ணுவேன். ஆனா அந்த சீனியர் வந்து இப்போ வந்து சீனியர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஆ. முதன்மை செயலாளர் இருக்காரு. அவரு இருக்க நிர்வாகத்தை கீழ ஒரே லஞ்சம், ஊழல், பணியிட இல்ல, மாற்றம். முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியான ஐஏஎஸ் அப்படிங்கிறீங்க, அப்புறம் ஊழல் முறைகேடு எப்படி நடக்குது? சார், அதிமுக ஆட்சியில சென்டிங் டெண்டர்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியில நடந்தது சார். அப்ப அறப்போர் இயக்கம் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையிலே கார்த்திகேயன் மேல புகார் கொடுத்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க. சரி. இவர் வந்து மறைமுகமா சிவி சண்முகம் ஆ, போன்றவங்களுக்கு ஆதரவு மறைமுகமா சிபாரிசு செய்து வராங்க. ஆ. திமுக ஆட்சியை எப்படின்னா கவுக்கணும். ஓ, இப்ப இப்ப ஆமா ஆமா சார், ஆமா சார். ஆ, ஆனா இன்னைக்கு திமுக வந்து மக்கள் அளவுல நல்ல பெயர் எடுத்துன்னு வருது. சில பல்வேறு குற்றச்சம்பவங்கள், ஞானசேகர், அது ஆமா வேங்க ஆமா வயல, சார். ஜெகபர் அலி அப்படின்னு இருந்தாலும் அதெல்லாம் துரிதமா ஓரளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க தான். ஆமா ம், ஆமா சார், ஆமா சார். மக்கள் மத்தியில திமுகவுக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா ம், வந்து முதல்வர் வந்து ஐஏஎஸ் அதிகாரிக கிட்ட அதிகாரத்தை கொடுத்ததுனால அந்த ம், அதிகாரத்தை வச்சுக்கின்னு ம். தமிழ்நாடு மொத்தம் இவங்களோட ராஜ்யமா இருக்கு. ஒரு அதாவது இப்ப மந்திரி. ஆட்சி வந்து ஒ- திமுக ஆட்சியா ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமா ஆம், நம்புறாருங்கிறீங்க. ஆமா சார், ஆமா சார். ஆ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி மந்திரி மக்கள் பிரச்சனையை சொன்னா கூட அதிகாரிங்க செய்யறது இல்லை. அந்த அளவுக்கு அதிகாரிங்க ராஜ்யத்துல திமுக ஆட்சியில நடக்குது. இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து இல்ல அப்ப அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலகட்டத்துல எப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை கவனிக்கிறதுக்கு தனி உளவுத்துறை போட்டிருப்பாங்க. ஆனா இவர் கண்டிப்பா. வந்து முதல்வர் வந்து நம்புறாரு, நம்ம ஆட்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க, நம்பிக்கையா இருப்பாங்கன்னு நம்புறாரு. ஆனா இவங்க வந்து கீழே உள்ள அமைச்சர்களுக்கு முழு உறுதுணையா இருக்காங்க போல இருக்கு, அப்படிதானே? ஆமா ஆமா சார், ஆமா ஏன்னா சார். திருச்சியில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அப்படிதான், முழுக்க முழுக்க இங்க 2 அமைச்சர் இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு, நீங்க சொல்ற நகர்ப்புற ம், வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்காரு. ஆனா முழுக்க ம். முழுக்க கல்வித்துறை அமைச்சரை மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவமதிச்சுட்டு நேரு அவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்காரு. நகர்ப்புற வளர்ச்சித்துறையில அண்ணா ஸ்டேடியம் போறதுல நடைபாதையில பல கோடி ரூபாய் ஊழல் முறையீடு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நான் போட்டிருக்கேன். சரி, இப்ப உங்கள் பகுதியில் உள்ள தகவலை சொல்லுங்க. அதுதான் சார், தமிழ்நாடு மொத்தம் நகராட்சி மாநகராட்சியில லஞ்சம் தலைவிரித்து ஆடுது சார். ஆஹ் இதுக்கு முழு பொறுப்பு வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆஹ் கார்த்திகேயன் ஐஏஎஸும் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் தான் சார் ஆஹ் காரணம் இதுக்கு. அவங்க எந்த மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார். குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க? ஆமா சார், நானும் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், பொதுமக்கள் மொத்தம் வைக்கிறாங்க. அரசு ஊழியரை வைக்கிறாங்க சார். இல்ல, அதுக்கான ஆதாரங்கள் என்ன? ஏதாவது உங்க உங்க பகுதியில் நடக்கக்கூடிய பணிகள் ஆ, தரமா இல்லை அப்படின்னா நீங்க அப்படி இல்லை சொல்றது சார். நியாயமா இருக்கும். சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில சில மாதங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறையை ரைடு பண்றாங்க சார். சரி. லதா என்ற ஆணையரை. ஆஹ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுதினமே வந்து பதவி உயர்வு கொடுத்து ஈரோடு நகராட்சி ஆணையரே ஆஹ் உதவி ஆணையராக நியமிக்கிறாங்க. ஆஹ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து ஜஹாங்கீர் பாஷான்றவரு 7 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துன்னு போகும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஹ் போட்டோ வீடியோவோட சமூக வலைதள பதிவு நகராட்சி நிர்வாகம் மானமே வந்து மக்கள் மத்தியில கொந்தளிச்சுது. அவரை ஆஹ் தூக்கி என்ன பண்றாங்க, திருநெல்வேலி உதவி கமிஷனரா நியமிக்கிறாங்க. பதவி உயர்வா? பணியிட மாற்றம் அவரை. ஒரு தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை கிடையாதா? அதுதான் சார், அதுதான் கேக்குறேன் நானு. ஆஹ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதே போல வந்து காஞ்சிபுரத்துல ஒரு நகரமைப்பு ஆய்வாளர் ஆஹ் ஷியாமலான்னு சொல்லிட்டு
சரி. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கறாங்க. ஆ. இப்போ ஒரு அரசு ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா சொத்து தாக்கல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காட்டணும் அத வந்து கவர்மெண்ட் கிட்ட. ஆண்டறிக்கைன்னு கொண்டு வந்தா கூட நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவ சொத்து ஆமா வந்து சார். எவ்வளவுன்னு தாக்கல் பண்ணா நல்லா இருக்கும். சரி. கோடி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க ஷியாமலான்றவங்க, நகரமைப்பு ஆய்வாளர். நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னா, இப்ப அமைச்சரு, முன்னாள் அமைச்சரு, இப்ப இருக்க அமைச்சருக்கெல்லாம் ரைடுங்கும் போது, இப்ப உங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ரைடு போனா நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமா சார், ஆமா சார். இன்னைக்கு அரசியல்வாதி வீட்டோட ம். ஐஏஎஸ் ஆபீசர் வீடும் அதிகாரிங்க வீடும் ரைடு பண்ணா வருமான வரித்துறை இது இந்த திராவிட மாடல் ஆட்சி கடனை அடைச்சிடலாம் சார். இப்ப உங்க பகுதியில இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணுவாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுவாங்க, காங்கிரஸ் குரல் எழுப்புவாங்க. கூட்டணியில இருந்தாலும் அந்த வேலையை அவங்க கம்யூனிஸ்ட் செய்வாங்க. காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் கூட்டணியில வராது. அதிமுக ஆட்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியிலே இருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியில ஊழல் நடக்குதுன்னு வந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு மைக்கை கட்டிட்டு 4 பேர் 3 பேர் கண்டிப்பா, கூட. கண்டிப்பா, கண்டிப்பா சார். இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில நீங்க சொல்ற அந்த அதிகாரி பூரா ஊழல் முறைகேடு செய்யறாங்க அப்படிங்கிறீங்க. அங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரங்க யாராவது இந்த ஊழல் முறைகேடு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துறாங்கன்னு யாராவது போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்களா? இல்ல சார், யாரும் இல்ல சார். இன்னைக்கு கம்யூனிஸ்டே வந்து அமைதியானதானே சார் இருக்கு. ஆஹ் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கம்யூனிஸ்ட்காரு மாநில தலைவர் பேட்டி கொடுக்குறாரு, ஆஹ் மறுநாள் அவரை மாத்துறாங்க. அப்போ திமுக ஆட்சிங்கிறதே விட்டுருங்க. ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய ஊழல் முறைகேடு, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு, மக்களுடைய வரி பணம் விரயமாகிறத கம்யூனிஸ்ட் கட்சி வேடிக்கை பார்க்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்காங்க சார். ஊழல் எல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கு கம்யூனிஸ்ட். இப்ப உங்க பகுதியில கட்சிக்காரவங்க யாரும் மாற்று கட்சியை சார்ந்தவங்க வந்து அந்த ஊழல் முறைகேடை பத்தி எல்லாம் எதுவுமே பேசுறது இல்ல. உங்க பகுதியில நாம் தமிழர் கட்சி, இந்த தாவேகா கட்சி எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? அவங்களாம் அமைதியா தான் சார் இருக்காங்க. ஆஹ் அமைதியா இருக்காங்க. மக்கள் பிரச்சனையை இப்ப எதுவும் குரல் சீமான் கட்சியில கொடுக்கறது அந்த இல்ல. மேடையில மட்டும்தான் இந்த வெங்காயம், வயிறு மட்டை, செருப்பு அது எதுன்னு பேசுறது, மசிறு மட்டன்னு. ஆமா சார், ஆமா சார். மேடையில தான் வந்து பேசுறாங்க சார். இங்க சும்மா எதுவும் பேச மாட்டாங்க சார். கீழே களத்துல இறங்கி பண்ணா விரட்டி ஆமா, அடிக்க ஆமா. ஆரம்பிச்சிருவாங்க பயம். ஆமா சார், ஆமா சார். ஆஹ் மக்களுக்கு பயனுள்ளதா பண்ணணும் சார் நாம் தமிழர் கட்சி. அது பண்ணல. ஆமா, பெரியார் வந்து பேசினாருன்னா இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு மொத்தம் புரட்சி பண்ணிட்டு போனாரு பெரியாரு. ஆஹ் சீமான் என்ன பண்றாரு புரட்சி? ஆமா. அப்ப உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஊழல் முறைகேடுகளை அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்க்குது. சமூக ஆர்வலர்களும் பெரிய அளவுக்கு இதுல குரல் எழுப்பினாலும் சில நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. ஆமா, நெருக்கடி முடக்கப்படுறாங்க சார். சமூக ஆர்வலரை மிரட்டுறது, இப்ப முடக்கப்படுறது. நீங்க இருக்கிற பகுதி வந்து நகராட்சியா மாநகராட்சியா? மாநகராட்சி சார், ஆவடி மாநகராட்சி சார். அங்க அந்த ஆவடி மாநகராட்சியில எப்படி நடக்குது? சார் நீங்க ஒண்ணும் இல்ல சார். நான் இந்த 2021 இருந்து 2024 வரையும் உள்ளாட்சி தணிக்கை துறையில நிலுவை பத்திய லஞ்ச ஆஹ் ஒழிப்புத்துறை ஆராய்ஞ்சாங்கன்னா கிட்ட ஒரு 10 கோடி அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்கு சார். 10 கோடி அளவுக்கு. ஆமா சார், ஆமா சார். ஆஹ் இப்ப உங்க பகுதியில் நடக்கக்கூடிய தார் சாலை, சிமெண்ட் சாலை, பேவர் பிளாக், நடைபாதை, இந்த உடற்பயிற்சி கூடம் இதெல்லாம் பணிகள்லாம் நடக்குமே, ஏதாவது தரமா நடக்குதா? ஓ, எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒரு குறைன்னு ஒண்ணு இருக்கும் சார். ஒரு சில இடத்துல நல்லா போடுறாங்க, ஒரு சில இடத்துல குறைதான் இருக்கு சார். ஆஹ் இப்ப நீங்க சொன்ன அந்த மேற்படி குற்றச்சாட்டுக்கெல்லாம் சொன்னீங்களா, என்ன எந்தெந்த அதிகாரி பேர் சொன்னீங்க? சார் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் நிர்வாகத்து கீழே வந்து ஒரே ஆஹ் லஞ்சம் லாவணியம் சார். ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா லதான்ற ஆணையர் வந்து லஞ்சம் துறை பிடிக்குது. ஆஹ் அவருக்கு உடனே பதவி உயர்வு. ஜஹாங்கீர் பாஷான்றவரு 11 கோடி 11 லட்சம் லஞ்சம் வாங்குறாரு சார். ஆஹ் அவருக்கு மறுதினாலே உதவி ஆணையரா நியமிக்கிறாங்க திருநெல்வேலியில. ஆஹ் இது போல வந்து செல்வகுமார்ன்றவரு கோடி கணக்குல வருமான வரித்துறை ரைடு பண்ணுது, லஞ்ச ஒழிப்பு துறையை ரைடு பண்ணுது. அவங்க மனைவி பேர்ல கோடி கணக்குல சொத்து வாங்கி வச்சிருக்காரு. யாரு மனைவி? அரக்கோணம் உதவி செயற்பொழியாளர் செல்வகுமார். ஏ அப்பா. கோடி கணக்குல சொத்து சேர்த்ததுனால லஞ்ச ஒழிப்பு துறை ரைடு பண்ணுது அவங்க வீட்டுல. ஓ, லஞ்ச ஒழிப்பு துறை அவ்வப்போது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அவருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு உடனே கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஏகப்பட்டது இருக்கு சார். புதுக்கோட்டை கமிஷனர், புதுக்கோட்டை கமிஷனர் என்ன பண்றாரு? அவரும் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில சிக்கி இருக்காரு.
இங்க புதுக்கோட்டை கமிஷனர் பேரு? அ- அவர் பேரு எனக்கு தெரியல சார். சரி, பரவாயில்ல. அங்கேயும் ஊழல் முறையீடு நடக்குது ஆமா புதுக்கோட்டை சார், மாநகராட்சியில. ஆமா இப்ப சார். அதே போல சமீபத்துல தானே பரமக்குடி. புதுசா தானே மாநகராட்சி அது உருவாக்கப்பட்டது. ஆமா சார், பரமக்குடியில பர்குணம் பண்றவரு 20,000 லஞ்சம் கூகுள் பிளேல வாங்கி ஆ, ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஆ, நகராட்சியின் மானமே கப்பல் போகுது. சரி அதுக்கு வந்து உயர் அதிகாரி நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் வேடிக்கை தான் பாக்குறாரு, ஒரு நடவடிக்கையும் இல்ல. ஆ, நி- அப்ப இவரும் வந்து இவங்க கூட வந்து துணையா தானே போறாரு. என்னங்க ஒரு அளவு தானங்க பணம் தேவைப்படும், இவ்வளவோ அடிச்சு நொறுக்கி இல்ல சார், அரசாங்கத்திற்கு. இதே போல போய்கினே இருந்தா பணம் வேணுமான்று ஒரு தட்டுல வந்து ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துன்னு போய் இன்னா வச்சுக்கணும், தட்டு வந்து முன்னாடி வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் சார். அப்ப வேணா திருந்துவாங்களா இந்த அதிகாரிங்க? அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு தான் நாங்க திமுக ஆட்சிக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள். ஆமா. இன்னைக்கு வந்து உதயநிதி நல்லா மக்கள் மத்தியில நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆஹ் அவருக்கு இதெல்லாம் இங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில எல்லாம் இந்த அளவுக்கு நடக்குதுங்கிறதெல்லாம் அவருடைய கவனத்துக்கு போயிருக்குமா? போவாது சார். அதுதான் அந்த உளவுத்துறை வந்து கரெக்டா ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஆஹ் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் என்னைக்கே வந்து சஸ்பெண்ட் ஆகிருப்பாரு சார். உள்ளாட்சி துறையை தான் வந்து ஊரக வளர்ச்சி துறைன்னு சொல்லி பிரிச்சு அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டாங்க. ஆமா சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகராட்சின்னு சொல்லி நகராட்சி, பேரூராட்சி, முதல்வர் மாநகராட்சின்னு பிரிச்சு ஒரு அமைச்சரை போட்டாங்க திமுக வந்து. உண்மையாவே நல்ல மூளைதான், நல்லா கரெக்டா அது ஆமா சார், போட்டாங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை. ஆஹ் ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்யத்தால திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகுது. ஆஹ் இன்னைக்கு அமைச்சருங்களால எந்த கெட்ட பேரும் உருவாகிறது இல்ல. ஆஹ் இதுக்குன்னு தனி ஒரு உளவுத்துறையை நியமிச்சு இந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க யார் யாரு தவறு பண்றாங்க உடனே நடவடிக்கை எடுத்தா இன்னும் துணை முதல்வருக்கும் ரொம்ப ஒரு நன்றியா இருக்கும். நன்றியா இருக்கும், நல்ல பேரா இருக்கும். 2026ல அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த நகராட்சி துறையே நாசனமாக்கி வராரு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர். இது வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருச்சியில இருக்காரு நேரு அவர்களுக்கு வந்து தெரியுமா? அவருடைய உதவியாளர்கள், அரசு உதவியாளர்கள் என்ன பண்றாங்க? இது சரியா உளவுத்துறைக்கு கொண்டு போறாங்களா? திமுக தலைமை யார் மறைக்கிறாங்க சார், மறைக்கிறாங்க. இந்த சீனியர் பிஏ பிச்சைப்பனுக்கு எல்லாமே தெரியும். விஜயகுமார் அவரு என்ன தவறு பண்றாரு எல்லாமே தெரியும். அதை வந்து மறைக்கிறாங்க. எல்லாம் கூட்டு கலவானீங்கல்ல சார். இல்ல, இப்ப நீங்க அரசு உதவியாளர் அமைச்சர் நேருவோட உதவியாளர்கள் பிச்சையப்பனா? ஆமா சார், சீனியர் பிஏ பிச்சைப்பன் சார். அப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களுக்கும் இதுல பங்கு உண்டா? இவரு நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும் சார், ஆனா வந்து அதை எடுத்து கொண்டு போறது இல்ல. தெரியும்னாவே இவங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா, இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அப்படி இது பண்றாங்களா? அது நம்மளுக்கு தெரியல சார். இல்ல, ஒரு கட்சி நல்லா இருக்கணும், அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா அமைச்சரோட உதவியாளர் வந்து அமைச்சருக்கு தகவல் கண்டிப்பா அமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சு இருக்கணும். ஆனா இவங்க வந்து தகவல் தெரிவிக்காம மறைக்கிறாங்க. அப்பனா இதுல இருந்து என்ன இருக்குன்னா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கூட்டு சதி நடத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அமைச்சர் உதவியாளர்களுடைய சொத்து மதிப்பும் எவ்வளவுன்னு ஆய்வு ஒன்னா இன்னும் தெரிய வரும். கண்டிப்பா சார். இவங்க எல்லாம் பண்றாங்க. இப்ப அமைச்சரோட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவருடைய உதவியாளர், அப்புறம் விஜயகுமார், கார்த்திகேயன், லதா, சகாங்கிர், இவங்க எல்லாம் தெரியுங்களா? இப்ப உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி எடுத்தா ஒரு 1000 கோடி தருமா? கண்டிப்பா சார். இவரு வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து நேர்மையான அதிகாரி. என்ன அவர் சொத்து பட்டியலை தமிழ்நாட்டு மக்கள் முன்னால வெளியிடணும் சார். அவர் சொத்து பட்டியல் மட்டும் இல்லங்க, விஜயகுமார் சொத்து பட்டியல அவருடைய ரத்த சொந்தங்கள் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் அவங்க பேர்ல சொத்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரத்த சொந்தங்கள், இதெல்லாம் எடுக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார அவர் மேல ஏகப்பட்ட புகார்கள் போகுது. அந்த புகார் மீது கூட இதுவரையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு சீனியர் ஐஏஎஸ் கார்த்திகேயன். தலைமைச் செயலாளர் உத்தரவு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. பொதுமக்கள் மனு வந்து 3 நாள்ல விசாரணை பண்ணணும், 30 நாள்ல முடிக்கணும் என்ன ஒரு ஜீவோ போடுறாங்க.
அந்த ஜீவோவை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல மாட்டேன்றாரு இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ். இதே மாதிரிதான் வெக்கக்கேடா இருக்கு, திருச்சி வெக்கக்கேடா மாவட்டத்திலயும் இருக்கு. அப்படி இவர் திருச்சி வந்து மாவட்டத்திலயும் அப்படிதான் ஒரு சீனியர் ஐஏஎஸ் சொல்றாங்க, வெக்கக்கேடா இருக்கு. ஒரு திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்கள் மனு இருக்கக்கூடிய கொடுத்தா ஐஏஎஸ் அப்படிதான் பண்றாங்க. மனு எல்லாம் 3 மாசம் ஆகுது. இன்னைக்கு ஒரு மனு போட்டோம்னா 3 மாசம் கழிச்சு நமக்கு பதில் வருது. இது இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவரோட நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டு, அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு, லஞ்ச லாவணி குற்றச்சாட்டுகள்லாம் மறைக்கப்படுது. சரிங்க. பல்வேறு சீனியர் ஐஏஎஸ் கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஆல மறைக்கப்படுது. இப்ப ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா முதல்வர் அவர்களுக்கு நீங்க இறுதியா ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லுங்க. இப்ப இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? நீடிக்காம தடுக்கிறதுக்கு திமுக என்ன பண்ணணும்? ஐயா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி ராஜ்யத்தால கொடி கட்டி திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கின்னு வராங்க சார். பொதுமக்கள் கிட்ட எந்த ஒரு திட்டங்களை கொண்டு சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏதோ அதிகாரிங்க வரையும் லாபி பண்றாங்க. அந்த அதிகாரி என்ன பண்றாங்க, கீழ் அதிகாரிக்கு சொல்றா போல இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சு இவங்களுக்குள்ளதான் ஒரு அன்பளிப்பெல்லாம் பண்றாங்க. இதை வந்து திமுக அரசு நடுநிலையா நடவடிக்கை எடுத்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு எந்த மந்திரி அந்தந்த தொகுதியில மந்திரியோ எம்எல்ஏ போய் ஒரு அதிகாரி கிட்ட சொன்னா எந்த வேலையும் நடைபெறுறது இல்ல. இதனால வந்து முதல்வர் வந்து என்ன பண்ணாரு, ஆட்சி வந்ததே இந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க கிட்ட வந்து அதிகாரத்தை கொடுத்ததுனால அந்த ஒரு மைனஸ் பிளஸ் பாயிண்ட் வச்சுக்கொண்டு இந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க நகராட்சி துறையில ரொம்ப வந்து இப்ப இருக்கிற துறைகள்ல அதிகமா முறையீடு நடக்கிறது நகர்ப்புற வளர்ச்சி துறையில தான். ஆமா ஆமா சார், ஆமா சார். அதே மாதிரி வேளாண்மை துறையிலையும் நடக்குது. வருவாய் துணை முதல்வர் இன்னைக்கு துணை முதல்வருக்கும் உளவுத்துறை ஐஏஎஸ் உள்துறை செயலர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுல கவனம் எடுத்து நல்லபடியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நல்லது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிர்காலத்துல நல்லதுங்கிற ஒரு நல்ல கருத்தை திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையில திமுக இதுல கையில எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். உளவுத்துறை அதிகாரிகள் வந்து சரியா அதை கண்காணிச்சு திமுக தலைமைக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள். என்ன சொல்றேன்னா லஞ்ச ஒழிப்பு துறையிலே ரிப்போர்ட்டை கேளுங்க. திமுக அரசு நடவடிக்கை எடுத்து திமுக அரசு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் அவரை பத்தி லஞ்ச ஒழிப்பு துறையிலே ரிப்போர்ட்டை கேளுங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு. சஸ்பெண்ட் பண்ணுங்க அவரை. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுல கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையான ஒரு செய்தியை வச்சிருக்கீங்க. நடவடிக்கை எடுத்தா துணை முதல்வரா நடவடிக்கை எடுக்கணும் சார். 2026 திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னா இந்த ஐஏஎஸ் ராஜ்யத்தை ஒழிக்கணும், நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்கணும் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா சார். பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.